ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أكثروا من ذكر هذه اللذات. وقال النبي صلى الله عليه وسلم: لو تعلمون ما أعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا. وقال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக, அதிகமாக அமல் செய்வதற்காக இந்த ரமதானுடைய காலத்தை அல்லாஹ் நமக்கு தந்தார். யார் அதிகமான அமல்கள் செய்யும் பாக்கியம் கொடுக்கப்படுவாரோ அவர்தான் சீதேவி. அமல்களுடைய பாக்கியம், நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு யாருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்கிறாரோ, அப்படி என்றால் நீண்ட ஆயுளையும் கொடுத்து அமலையும் கொடுக்கிறார். சிலர் 7 வயதிலிருந்தே தொழுதவர்கள் இருக்கும். இன்னும் சில பிள்ளைகள் 5 வயதிலிருந்தே தொழுத பிள்ளை, 5 வயதிலிருந்தே நோன்பு பிடிக்கிற பிள்ளை. 100 வருடம் வாழ்கிறார் என்றால் 95 வருடம் தொழுதவர், 95 வருடம் நோன்பு பிடிக்கிறார். இவ்வாறு அதிகமான காலம் அமல் செய்யும் பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்தான் சீதை. நீண்ட ஆயுளும் கொடுக்கப்பட்ட
30 நோன்பு பிடித்தவரும் 30 வருடமாக நோன்பு பிடித்தவரும் 40 வருடமாக நோன்பு பிடித்தவரும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிறோமா? 10 குர்ஆன் ஓதினவரும் 5 குர்ஆன் ஓதினவரும் சொர்க்கத்தில் சமமாக இருக்கிறோமா? உலகத்தில் நமக்கு தெரியும் 5 ஏக்கர் வெள்ளாம 10 ஏக்கர் வெள்ளாமை. இந்த 2 வெள்ளாமக்காரருடைய வாழ்க்கை வித்தியாசம், செலவுகள் வித்தியாசமாக. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ் நோன்ப தந்தது அதிகமாக அமல் செய்யும். நாம் எல்லாம் நோம்பாளியாக இருக்கிறோம். இன்னைக்கு 4வது நோன்பு என்கிற 4வது நோன்பு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முழு 30ஐயும் அழகான முறையில் நாம் பிடிக்கிறோம். 30 நோன்பையும் பிடிக்கிறோம். ஒவ்வொரு நாள் தராவீகையும் தவறாம தொடரும். குர்ஆன் எடுத்து குறைஞ்சது ஒரு ஜுஸ், குறைஞ்சது ஒரு ஜுஸ், அரை ஜுஸ், ஒரு பக்கம், 2 பக்கம், கஷ்டம்தான். அமல்கள் செய்வது அல்லாஹ் எல்லோருக்கும் லேசாக்கல். அதுக்கு சூழல் தேவை. எங்களோட மதரசாவை சுத்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம 5-10 வருஷமாகும் ஒரு சூழல் வந்து அப்படிதான் சூழல் மாறும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்தவங்களை மதீனாக்கு வர சொன்னாங்க? ஷாம்ல இருந்தவர்களை மதீனாக்கு ஏன் வர சொன்னாங்க? யமன்ல இருந்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தை வாங்க மதீனா. காரணம் அமல் செய்யறதுக்கு சூழல் தேவை. நாங்க மட்டும் தொழுது 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 மற்ற ஒத்தட்டை தொழுகை இல்லைன்னா கொஞ்ச நாள் நாங்களும் தொழுகை விட்டு நாங்க மட்டும்தான் குர்ஆன் ஓதுறோம், வேற யாரும் குர்ஆன் ஓதுறது இல்லை. கொஞ்ச நாள் அதை விட்டு நாங்க செய்ய வேண்டிய ஆக பாரிய சேவை நம்மளோட ஊர்ல சூழல் உருவாகும். அமல்களுடைய சூழல். ரமலான் வந்தா தராவி, பயா, ஹிஸ்ப், முந்தி ஹிஸ்ப் செய்வாங்க. சில ஊர்கள்ல ஹிஸ்பு தான் விசேஷம். ஹிஸ்புடா என்ன? பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறது. ராவி தராவிக்கு போகும், பெரும் பெரும் சாப்பாடு கொடுப்பாங்க. ஹிஸ்பு என்ன? ஹயாத்தாக்குறது, ஹயாத்தாக்குறது. பொழுதுக்குள்ள வடாமுறையில அசுலுகையில இப்படி ஊர்கள் எல்லாம் ஹிஸ்புக்கு தனி ஒரு குரூப், ஒரு ஜுஸ் தான் ஓதுறது. மெது மெதுவா திருத்தி 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 ஓதுவோம். சூழல், சூழலை உருவாக்கு. அமல்களுடைய சூழல், ஓதலுடைய சூழல். ஒரு காலம் இருந்த நம்மளோட ஊரில் ஹிஜாபுடைய சூழல் இருக்கு. எப்ப ஃபாத்திமா மதரசாவை தொடங்கினோமோ அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜாபுடைய சூழல். இவ வைக்கப்பட தேவை என்ன பொம்பளை பாருங்க, பாடசாலைக்கே முகத்தை முடிக்கும். சூழல், ஓதுற சூழல். ஓதி 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 எப்படி பாவம் செஞ்சு செஞ்சு சூழல் உருவாக்குமோ அதே போல நன்மை செய்து செய்து சூழல் உருவாக்கும். மதரசாக்களுடைய நோக்கம் இந்த இடத்திலேயும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நன்மைகளுடைய சூழலை உருவாக்குறதா எண்ணணும். அமல் செய்வது லேஸ். கடையில வியாபாரம் பண்ணி பண்ணி குர்ஆன் ஓதுவார். வெள்ளாமையில மனிதன் வெள்ளாம வெட்டி வெட்டி குர்ஆன் ஓதுவார். பொம்பளை மரக்கறியை வெட்டி வெட்டி ஓதுவாங்க குர்ஆன். இறைச்சி வெட்டி வெட்டி ஓதுவாங்க குர்ஆன். மாறும் பாருங்க இன்ஷா அல்லாஹ். தொடர முயற்சி செய்யும்.
கசப்பா இருக்கு. நோம்புல கசப்பா இல்லையா? பாரம். இப்படி கசப்பாக்கினது பாரமாக்கினது ஷைத்தான். குர்ஆன் ஓதுறதா கடு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இல்லையா குர்ஆன் ஓதுறதா? இந்த கஷ்டத்தை தந்தது ஷைத்தான். அதான் அல்லாஹ் சொல்றான், ஏமாத்திரப்படாதீர்கள், இவன் பொல்லாதவன். உலக வாழ்க்கை நீங்க அதை பார்த்து இதை பார்த்து ஏமாத்துறாங்க. ரெண்டு விடயத்தை சொல்றா முக்கியமா. சூரா லுக்மான்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? பெரிய ஞானி அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா ஹிக்மத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றார், வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்திடப்படாது. அப்ப ஏமாற்றப்படாத என்ன செய்யும்? மார்க்கத்துக்கு இறங்கணும். தாய்மார்களே, சகோதரிகளே, மார்க்கம் எங்களுக்கு தேவை. இந்த ரமபானிலிருந்து நாங்க ஒவ்வொன்றையும் தொடர்போம். யாருடைய வாழ்க்கையில தொழுகை இல்லையோ தௌபா செய்த அல்லாஹ்விடத்துல நான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தொழுவேன், இனி ஒரு தொழுகையை விட மாட்டேன். யாருக்கிட்ட குர்ஆன் ஓதுற பழக்கம் இல்லையோ தௌபா செய்யுங்க. யாருக்கு வேற வேற பாவங்கள் இருக்குதோ தௌபா செய்யுங்க. நான் அந்த பாவத்தை விட போறேன், நான் விட்டுட்டு அல்லாஹ்வின் பக்கம் முன்ன போறேன். தௌபா செய். தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ் கொஞ்ச நாள்தான் சந்தர்ப்பம் தருவார். கொஞ்ச நாள் தான் அல்லாஹ் சந்தர்ப்பம் தருவார். அல்லாஹ் சொல்றான், வத்தகூ யௌமா வத்தகூ யௌமன் வஹ்ஷவ் யௌமா யா அய்யுஹன் நாஸ் தகூ வஹ்ஷவ் யௌமா. ஒரு நாள் பயப்படுங்க. அல்லாஹ் சொல்றான், நீ உலகத்துல எதுக்கு பயப்பட மாட்டீங்க? உங்களோட காசு இருக்குது, கணவர் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்குது. ஆனா ஒரு நாளை பயப்படுங்க. அந்த நாள் தான் எந்த வாப்பாவோ எந்த பிள்ளையோ பிரயோஜனம் தராதன்னா யாரும் பிரயோஜனம் தர மாட்டார். தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எல்லாரும் முஸ்லீம்கள். நாம நம்பின ஒன்றுதான் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை. நாங்க நம்பி இருக்கிறோம். இதால நாங்க பயானுக்கு வந்திருக்கிறோம். இதால நாங்க முஸ்லீம். உலகம் மட்டுமில்லை என்கிற வாழ்க்கை. தமிழர்கள் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க சிந்தனை உலகம் மட்டும்தான் வாழ்க்கை. உலகம் மட்டும்தான் வாழ்க்கை. ஆனா எங்கட சிந்தனை என்ன? உலகம் மட்டுமல்ல வாழ்க்கை, கபரு வாழ்க்கை, மஹ்ஷர் வாழ்க்கை, சொர்க்கத்துக்கு போகணும், நீடூழி காலம் வாழ்க்கை போகுது என்கிறது எங்களை நம்பி. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உலகத்திற்காக மாத்திரம் வாழப்பட வாழணும். கபருக்காக சேர்த்து வாழணும், மஹ்ஷருக்காக சேர்த்து வாழணும், சொர்க்கம் போறதுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்ஹாகுமுத் தகாசுர் அல்ஹாகுமுத் தகாசுர். எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா. உங்களை உலகத்துடைய அதிகத்துவத்தை தேடுவது உங்களை எல்லாரையும் மறக்கடிக்க வைத்து விட்டது. அல்லாஹ் சொல்றான், அல்ஹாகுமுத் தகாசுர். அல்ஹா அல்ஹா என்றால் உங்களை அப்படியே மறக்கடிச்சிச்சு. ஒன்றை பாருங்க, பயான் என்றதோட எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? நோம்பு காலம் எத்தனை பேர் ஞாபகத்தோட வாழ்றாங்க? அல்லாஹ்வுடைய ஞாபகம், ஆகிரத்துடைய ஞாபகம். முழு ஊரும் வந்தா இடம் போதுமா? முழு பெண்களும் வந்தா இடம் போதுமா? அல்லாஹ் எங்கட கொஞ்சம் பேருக்கு அந்த சிந்தனை தந்திருக்கின்றார். அல்லாஹ் சொல்றான், உங்களோட மறக்கடிச்சிச்சு. அல்ஹாகுமுத் தகாசுர். எதுவரைக்கும் மறக்கடிக்கும் தெரியுமா? தொடர்ந்து உங்களுக்கு மறக்க இயலாது.
حتى زرتم المقابر حتى زرتم المقابر நீங்க கபர்களை சந்திக்கிற வரைக்கும் தான். கபரை சந்திச்சா மறதி போய் எப்ப கபருக்கு வருவீங்களோ உங்களுக்கு முழு விளங்கும். அல்லாஹ் சொல்றார். என்ன விளங்கும்? உலகம் சரியா ஆகிரம் சரியா. ஹத்தா ஸுருதுல் மகாபிர் நீங்க கபர்களை சந்திப்பீங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, நம்மளுடைய எத்தனை மூதாதையர்கள் கபருக்கு போயிட்டார். நம்மளோட அம்மா கபருல, நம்மளோட அப்பா கபருல, சிலருடைய பாப்பாமா கபருல, சிலருடைய உமாமா கபருல. அவங்களுக்கு விளங்கிட்டு இப்ப ஆனா அமல் செய்கிறார். விளங்கும் செய்கிறாரு. உலகத்துல விளங்காம செய்ய அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும், தௌபா செய்யணும், பாவங்களை விற்றணும், ஹராத்தை விற்றணும், ஃபர்துகளை விடப்படாது, உறுதியாக இருக்கணும். ஹத்தா ஸுருதுல் மகாபிர் கபருக்கு போனவன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபர்ல தான் முழுதையும் வைத்திருக்கிறார். ஏன் கபருக்கு போன விளங்கும் என்கிறது? தனிய ஊழல், தனிமையான வீடு. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்கள்ல கபர்ஸ்தானுக்கு போவார். இரவு நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னோட தூங்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ்வை நான் காணல. ஒரு நாள் என்னோட தூங்கிட்டு இருந்தார், காண இல்ல. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விசேடமான வேலைக்காரி பரீரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிஸ்வாக் பரீராவிடம் தான் இருக்கும். தஹஜ்ஜத்துக்கு எழும்பியதோடு அந்த மிஸ்வாக்கை கொண்டு வந்து கொடுக்கிறது பரீரா தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பரீராவை பார்த்து, எங்களை போல மாதிரி பெண்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் இருந்தவர், பரீரா போய் பாரு இவர் எங்க இருக்கு. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா தேடி பார்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகீஉல் கர்கத், மதீனாவுடைய கபர்ஸ்தான் பகீஉல் கர்கத்ல போய் நபி அவர்கள் கபர்ஸ்தான்களை பார்த்துட்டு இருக்கிறார். தாய்மார்களே, சகோதரிகளே, ஏன் கபர்களை பார்த்தா ஒரு சிந்தனை வரும்? அல்லாஹ் சிந்தனை. கபர்கள்ல இரவு நேரம் வரும். அடிக்கடி கபர்ஸ்தானுக்கு போக சொல்றது அனுப்பித்தான். ஆண்களை மாப்பிள்ளமார் அனுப்பி வைக்கணும் கபர்ஸ்தானுக்கு. கபருக்கு போங்க, கபர்களை ஜியாரத் செய்ய நபி அவங்க சொன்னார். அல்லாஹ் சொல்றார், கபருக்கு வந்தா அவங்களுக்கு வேலை. தாய்மார்களே, தனிமையான வீடு அது. எந்த கணவனும் வர முடியாத வீடு அது. எந்த பிள்ளைகளும் வர முடியாத வீடு அது. நீங்களும் உங்களுடைய அமலும் தான். காசு வராத இடம் அது. காதுல உள்ள மின்னிய கூட கலத்திட்டு அனுப்புற இடம் அது. கையில உள்ள காப்ப கலத்திட்டு தான் அனுப்புற இடம். ஒழுங்கான வடிவான அபாயாம கூட கடத்திட்டு வெள்ளமடைஞ்ச வெள்ளப்படவையால சுத்தி அனுப்புற இடம். ஒரு தலைவாணி வைக்காத இடம், ஒரு மெட்ரஸ், ஒரு மெத்தை இல்லாத இடம். மண்ணதான் படுக்கணும். தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க கபரை கண்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க மையத்தில் அடக்க வாரதில்லை. ஆண்களிடத்துல கேளுங்க, கபருண்டா என்ன? மிக ஒடுக்கமான இடம். உங்களுக்கு மேல தூக்கி பலகையை போற்றுவாங்க. வேற ஊர்கள்ல புள்ள குழி லஹத் குழிய தோண்டி உள்ளுக்கு வச்சிடுவாங்க. அந்த ஒரு நெருக்கம். விசாலமான ரூம் அல்ல அது, கபர். விசாலமான அறையில கபர். சின்ன ஒரு பொட்டி
உள்ளுக்கு எப்படி படுக்கிறது அப்படித்தான் படுக்க வைப்பாங்க. அந்த இடம்தான் தாய்மார்களே சகோதரிகளே முக்கியமான இடம். அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்துறா, நீ மறந்துடாத மனிதா. அது உனக்கு ஞாபகம் வந்தால் உலகம் உனக்கு சர்வசாதாரணம். தாய்மார்களே கபர்ல போய் நிம்மதியாக இருக்கணுமா, கபர்ல போய் சந்தோஷமா தூங்கணுமா? உலகத்தில் அமல் செய்யும். உலகத்தில் கஷ்டப்பட்டா அங்க சந்தோஷமாக இருக்கலாம், உலகத்துல சந்தோஷமாக இருந்தா அங்க கஷ்டம். இதுதான் வித்தியாசம். படுக்கிற நேரம், நோம்பு காலம், எப்படி சத்தம் போடுறது, கத்துறது எல்லாருக்கும் தெரியும். நீங்க பெண்கள், வயசான பெண்கள் வந்திருக்கீங்க, படிய வெறும் வேறா கீழே கதிரை இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த வெயில் நேரம் நாம் எல்லாம் கபருக்குற சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு பெரிய மதரசா உங்களுக்கு தெரியும். இந்த மதரசா வகுப்பு செய்திருக்கிறார் இஸ்ஹாக் என்பவர். ஏன் இவ்வளவு பெரிய மதரசாவை தரணும்? ஏன் மதரசா கட்டணும்? இதால லாபம் இருக்குதா? நீங்க பாப்பீங்க மாவல் குடிமட்டு கீழே வேலை வேலை அவசரமா. ஏன் எதற்கு இதெல்லாம்? இந்த வேலை எதற்கு தாய்மார்களே? இதால கடன் நடத்த வரல, இவிடத்த லாபம் வருமா? தொழில் செஞ்சு காசி வருமா? இல்ல, இதை செஞ்சு கபர் அடையும். இதை செய்து கபர் அடையும். அவ்வளவுதான். கபர்ல சந்தோஷமா படுக்கணும். எத்தனை வருஷம் கபர்ல படுக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது 63 வருடமும் 4 நாட்களும். ஆனா கபருக்குள்ள இப்ப 1400 வருடம். தாய்மார்கள் எது பெரியது, உலகமா கபரா? எது பெரியது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தது 1000 வருடம். ஆனா கபருக்குள் 6000 வருடமா கபருக்குள். எது பெரியது தாய்மார்களே? எது பெரியது? நாம வாழ போறது 50 வருஷம் 60 வருஷம். இதுக்குள்ளதான் அந்த 1000 வருஷத்தை தயாரிக்கும். வாழ்ற காலத்துல செய்யும். நோம்பு பிடிக்கணும், குர்ஆன் ஓதணும், பிள்ளைகளை ஹாஃபிஸாக்கணும், சதகாக்கள் கொடுக்கணும், வக்ஃபுகள் செய்யணும். நேற்றா ஒரு பொம்புல 2 ஏக்கர் எழுதி தந்தா ஃபாத்திமா. ஒரு பொம்புல எவ்வளவு மாதிரி பொம்புல நேற்று மக்ரிப் இஷாவுக்கு புறவு எழுதி தந்தா. ஹஸரத் வெச்சிக்கொள்ள மதரசா அவட சீவனுக்கு புறவு எப்படி இந்த இடத்தை வகுப்பு செஞ்சாங்க. அவட குடும்பம், இஸ்ஹாக்குடைய குடும்பம், அல்லாஹ் அவட கபரை பிரகாசமாக்கட்டும். அவட குடும்பம், பிள்ளைகள், மனைவி எல்லாரும் சேர்ந்து வகுப்பு செஞ்சுட்டாங்க. இந்த இடத்தை பூர்த்தியான இடம், எவ்வளவு பெரிய இடம், 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர். அல்லாஹ்வுக்காக தான். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய நன்மை அடைவார். இந்த பயான் நடக்குதுன்னா இந்த பயானுக்கு கலந்து கொண்ட அவ்வளவு பேர் நன்மையும் அவருக்கு இருக்குதா இல்லையா? நீங்க ஒவ்வொரு எடுப்பீங்க, தொழுவீங்க, பாடம் நடக்கும், முழுவை பங்கு போயிட்டே இருக்கு. அவருக்கு பங்கு போயிட்டே இருக்கு. இதுதான் சீதை. ஃபாத்திமா மதரசா வகுப்பு செய்தவர் இருக்கார் ஹயாத்தோட, அவருக்கு போயிட்டே இருக்கு. 2 ஏக்கர் ஒரு ஆள் காணி துண்டு வகுப்பு செஞ்சார். இன்னொரு பொம்பு ஒரு ஆள் 1 ஏக்கர். நேற்றாவது நடந்தது இல்ல. கொஞ்சம் பேர் நோம்பு 22 வகுப்பு செய்ய இருக்காங்க. துவா செய்யுங்க அவங்களுக்கு. நோம்பு 22 வகுப்பு செய்ய போறார். நல்ல நாள் பார்த்து, நல்ல அந்த நாள்ல செய்யற அமல் எல்லாம் பன்மடங்கு. மக்கால் அமல் செஞ்சா கூட இல்லையா? ஒரு தொழுகைக்கு 1 லட்சம், மதீனால மஸ்ஜித் அக்ஸால அதே மாதிரி 27 நோம்புல வகுப்பு செய்ய இருக்கிறார். தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்களும் செய்யும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. காணிதான் இல்லை, வளவு துண்டா,
அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. கபர்ல நிம்மதியாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். சந்தோஷமா கபர்ல தூங்கலாம். எங்களுக்கு உலகமும் தேவைதான். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். யா அல்லாஹ், உலகத்திலே நல்லதா, ஆখিরাத்திலே நல்லது. உலகத்தில் கை நீட்டப்படாத எல்லாத்தையும் கொடுத்துட்டு உலகத்தை வச்சுக் கொள்ளுங்க தேவையான அளவு. அதை விட முக்கியம் கபர். கூட்டி கழிச்சு பாருங்க, 60 பெருசா 1000 பெருசா. 60 ஆண்டுகளுக்கு சாப்பாடு ஸ்டாக், 1000 ஆண்டுகளுக்கு இல்லைன்னா நாம மடத்தணும். தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதான் வந்திருக்குது. கபருக்கு தரும், கபருக்கு தரும். உங்களோட பிள்ளைகளை நாங்க ஃபோம் அனுப்பி இருந்தோம் மதரசாக்கு. ஆம்பளை பிள்ளைகளை ஒரே ஒரு ஃபோம் வந்துருச்சு, ஒரே ஃபோம் தான் வந்துருச்சு. அப்ப எப்படி நாங்க அந்த மதரசா தொடங்குறது? பெண் பிள்ளைகளுக்கு வந்திருக்கு. தாய்மார்களே, கொஞ்சம் யோசிங்க. உங்களோட ஒவ்வொரு பிள்ளையும் ஆபிசாக்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஃபோம்கள் ஆம்பளை பிள்ளைகள ஃபோம்கள் தான் நாங்க பகுதி நேரம் தொடங்குறோம் இடத்துல இன்ஷா அல்லாஹ். உங்களோட பிள்ளைகளை ஆபிசாக்கி தாரோ, நீங்க சொர்க்கவாதியா மாறுவீங்க இன்ஷா அல்லாஹ். ஏரியால ஓதுற சத்தம் கேட்கும். இந்த ஏரியாவை குர்ஆனுடைய சூழலாக மாறும். இன்னைக்கு போகும்போது எடுங்க, ஆம்பளை பிள்ளை ஒவ்வொரு குடும்பம் ஒரு பிள்ளையை தாங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு குடும்பம் ஒரு பிள்ளையை தாங்க. நான் ஓடி வச்சு தாங்க இன்ஷா அல்லாஹ். என்னுடைய தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த பிள்ளை இடத்துக்கு கபர். அந்த பிள்ளை கபருக்கு ஒரு நாள் கபர்ல படுக்கும் பொழுது இவன் தான் துஆ கேட்க போறான். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எங்க அம்மா வாப்பா என்ன சின்ன வயதுல என் மீது இரக்கம் காட்டினதை போல அவர்கள் மீது இரக்கம் காட்டு. இவன் தான் செய்ய போறான். மிம்பர்ல இருந்து துஆ கேட்க போறான். யா அல்லாஹ், என் அம்மாட கபரை பிரகாசமாக்கு. 2000 3000 பேரை வச்சு துஆ கேட்க போறான். யா அல்லாஹ், என் வாப்பாட கபரை பிரகாசமாக்கு. யார்? குர்ஆனை தூக்கினவர், வேற ஒருத்தர் செய்ய மாட்டான். 2000 பேர் ஆணும் செல்வார். எவ்வளவு பாக்கியம் உங்களுக்கு. புத்திசாலியாக வாழவர். கபரை சந்திச்சதுக்கு பிறகு யோசித்து விடல. எத்தனையோ மையத்தை கொண்டு அடக்குறாங்க, யோசனை இல்லாம வாழ்ந்தவங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் யோசி. வாழ்க்கைகள் யோசிக்கும், ஆகிரத்தை யோசிக்கும். யோசித்தா உங்களுக்கு முடிவு வரும். யோசிக்கலன்னா எல்லாரும் வாழ்ற மாதிரி நான் வாழ்ந்து போறதா? இல்லை. நான் திட்டமிட்டு எந்த கபரை செய்யணும்னா வெள்ளாமை திட்டம் போடுறோம், கடையை காலையில் திட்டம் போடுறோமா இல்லையா? ராவிக்கே திட்டம் போட்டு சாமான் வாங்குறோம், எல்லாமே செய்யறோம். செஞ்சு காலையில கடையை திறக்கிறோம். வெள்ளாமை எப்படி செய்ய திட்டம் போடுறோம், கோல் பண்றோம், பேசுறோம். அதே மாதிரி தாய்மார்களே, இன்னைக்கு என்ன சமைக்கணும் ஒரு திட்டம் போடுறோமா இல்லையா? கோழியா, இறைச்சா, மீனா, அதோட சேர்த்து மரத்தறியா, இஃப்தாருக்கு என்ன, ராவுக்கு என்ன, சஹருக்கு என்ன. தாய்மார்களே, சகோதரிகளே, கபருக்கு திட்டம் திட்டம் போடுற என்னென்ன அமல் செஞ்சா கபருக்கு வரும். சும்மா வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. கழிஞ்ச வாழ்க்கையை விடுங்க. போன வாழ்க்கை போகட்டும். இந்த தடவை ஜும்மாலைக்கு நான் சொன்ன முக்கியமான ஒரு சம்பவம், போன ரமலான்ல முந்தின ரமலான் நடந்த சம்பவம். ஒரு விபச்சாரி, மிக பிரபல்யமான விபச்சாரி, தொழிலே விபச்சாரி. தாய்மார்களே, சகோதரிகளே, ஊரே அவரை கணக்கெடுக்கிறது இல்லை. ஊர்லே தெரியுமா விபச்சாரி? யாரையோ பயான கேட்டு அவள் பள்ளிவாசல்
சிந்தனை பிறந்தும் இவன் இந்த நோம்புக்காகவே பள்ளிக்கு போய் தொழுவோம் என்று நினைச்சு பள்ளிக்கு வாரா. பள்ளிக்கு வந்தா பள்ளியில எல்லாருமே திரும்பி திரும்பி பார்க்கிறான். ஏண்டா இவன் யாருன்னு பக்கத்துல தொடக்கூட விருப்பம் இல்லை ஒருத்தருக்கும் அவளுக்கு பக்கத்தில். ஆனா அவளுக்கு விருப்பம் என்ன? யார செய்யறோம்? அல்லாஹ். இந்த நாள் பாவம் செய்யறதில்லையே மனிதர் திருந்துவாங்க. ஆனா ஊர் மக்கள் யாரும் அவளை கணக்கெடுக்கிறது. பிரபலியமான வச்சாரு இவள் அவளை பார்த்து தொழுவது, எந்த நாளும் வாழது. நோம்பு 27ஆம் நாள் அந்த பொம்புல அவளை கவலையை பாருங்க, தௌபா செஞ்சு செஞ்சு அவள் சுஜூதுல தலையை வச்சார். தலையை வச்சவள் தலையை தூக்கல சுஜூது. என்ன பொம்பளையை பார்த்தாலும் தூங்கிட்டாலோ சுஜூதுல அப்படின்ட்டு கடைசி நேரம் சகர நேரம் அவளை போய் தட்டினா உயிர் பிரிச்சு மௌத். அவள் சுஜூதுல மௌத்து கிடைச்ச 80 பேருடைய வரலாறுகள் இருக்கிறீர்கள். சுஜூதுல மௌத்து கிடைச்ச கொஞ்சம் பேர் இருக்காங்க. நபிமார்கள் சஹாபாக்கள்ல 80 பேருடைய வரலாறு பதியப்பட்டிருக்கு. சுஜூதுல மௌத்தானவங்க. ஒரு விபச்சாரி, காலமெல்லாம் பாவம் செய்தவர், தௌபா செய்து திட்டமிட்டு ரமலான்ல தொழுதால் நோம்பு 27 சுஜூதுல உயிர் பிரியுதா அல்லாஹ் எவ்வளவு இரக்கம். தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க வாழ்க்கையில தொடர்லையா தௌபா செய்ய, வாழ்க்கையில பாவம் செஞ்சிருக்கிறோமா தௌபா செய்ய, விட்டுருவோம் பாவத்தை. வானா வட்டியா வானா, தங்கத்தை கொண்டு பேங்க்ல வைக்கிறதா வானா, அறாம் வானா, சம்பல் சோறு கோழியை வளர்த்து முட்டையை பொறிச்சா இருக்கும்போ ஹராம் ஹராம் வானா. நான் யாருடையும் கனெக்ஷனா ஹராமான தொடர்புகள் வானா, ஹலாலா வாழுவோம். ஏன் கபருக்கு போக வேண்டாம், வேற உலகத்தை நிரந்தரமா வாழ்வதா பரவாயில்லை. தாய்மார்களே, தௌபா செய்யுங்க. அல்லாஹ் பக்கம் தரும். இந்த வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருக்குதா நான் உணர போறேன். அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லாதீங்க. அல்லாஹ் அதான் சொல்றான், ஹத்தா ஸுருதுல் மகாபிர், கபரிஸ்தானுக்கு வரும் வரைக்கும் தான் உங்களுடைய ஏமாற்றம். கபருக்கு வந்தீங்கன்னா கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين. கபருக்கு வந்தா அவனுக்கு வேலை அங்க வந்தா அவ சின்ன இடத்துக்கு விளங்குமா? விளங்கும். என்ன விளங்கும்? சொர்க்கம். உலகத்தை விளங்குது இல்லை, உலகத்தை விளங்குற மத்தவண்ட காசு, மத்தவண்ட வாகனம். அல்லாஹ் காலை மாலை சொர்க்க நரகத்தை காட்டுவான். காலையில நரகம், மாலையில நரகம், சொர்க்கம். உலகத்தை காட்ட மாட்டான், உலகம் ஏமாற்று. كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون. விளங்கும் பொழுது அங்க போய் விளங்கிடப்படாத தாய்மார்களே, விளங்கிட்டே பேசுறோம், செஞ்சிட்டே பேசுறோம், செஞ்சிட்டே போயிடுறோம். கையில கட்டி சாதனம் இல்லாம போய் சேர்ந்துடப்படாது. பல்ல கடிச்சு குடிச்சு அமல் செய்யும். பொறுமவர்கள் இருக்கு. கஷ்டம், தொழுவது கஷ்டம், நோம்பு பிடிக்கிற கஷ்டம். ஷைத்தான் விடமாட்டா. ஷைத்தானுடைய படலா உலகத்தில் இருக்குது. இந்த நாட்டில் கூட ஷைத்தானுடைய படலா, லேசிப்பட்ட ஷைத்தானுடைய படை அல்ல. நாங்க எப்படி காலையில் எழுப்பி இந்த பயான் பண்றோமோ, மதரசாவை
கொஞ்சம் பேரோ ஷைத்தானுடைய பட காலையில குடிஞ்சத்திலிருந்து நின்றவங்க மாற்றி வச்சிருக்கிறார். அது ஷைத்தானுடைய தொழில். யாரை எப்படி கெடுக்கிறது இதுதான் ஜாப். எங்கட வேலை என்ன? யாரை எப்படிதான் பயானம் கொண்டு வந்து திருத்துறது. இப்ப நாங்க செய்யறது 10 பேர், அவன் செய்யற 10,000 பேர். எனக்கே ஒரு ஷைத்தான், உங்கள்கிட்ட ஒரு ஷைத்தான், இவர்கிட்ட ஒரு ஷைத்தான். எத்தனை ஷைத்தான் இருக்கும்? விட மாட்டார். குர்ஆன் ஓத விட மாட்டார், தொட விட மாட்டார். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தானுடைய சிம்மாசனம் இருக்குதான் கடல். எங்க? கடல். காலையில கூப்பிட்டு பிரிச்சு அனுப்புறேன். அப்போ மார்க்கெட்டுக்கு போ, கொஞ்சம் பேர் ஊர்களுக்கு போ. ராவையில வந்து செல்லணும். என்னென்ன செஞ்ச? எப்படி கார்குசாரி ராவைக்கு முழு ஷைத்தான் வருவாங்கடா. சொல்லி நீ என்ன செஞ்சாய் எல்லாத்தையும் கேட்டு போட்டு டாப் வேலை செஞ்சாலும் ஷைத்தான் வாழ்க்கை செய்வான். எப்படி ஒவ்வொரு செல்வானா மார்க்கெட்டுக்கு போகல, இன்னொருத்தர் செல்வானா 2 பேரை பிரிச்சு போக, கணவனையும் மனைவி சண்டையோட போட்டு மெதுவா 2 பேரும் பிரிச்சு தலாக்காப்பி போக. ஷைத்தான் கூப்பிட்டு வாழ்க்கை செய்வான். நல்ல வேலை செய்ய இதுதான். அப்ப நாங்க எப்படி நன்மைக்கு கஷ்டப்படுறோமோ எங்களோட பெரிய ஒரு பட உலகத்தை என்ன செய்யும்? பாவத்தை தூண்டு. எப்படியாவது ஷைத்தான நோக்கம் என்ன தெரியுமா? மௌத்தாக போன ஒருத்தர் நரகவாதியா மௌத்தாக்கு. எங்களோட நோக்கம் என்ன? மதரசான நோக்கம் என்ன? இப்படியாவது மௌத்தாகிற ஒவ்வொருத்தரையும் சொர்க்கவாதியா அதான. எவ்வளவு பெரிய போட்டின்னு பாரு. அதான் ஹிஸ்புல்லாஹ் ஹிஸ்பு ஷைத்தான். சூரா ஹஷ்ர் அல்லாஹ் பேசுறார். ஹிஸ்புல்லாஹ் அல்லாஹ்வுடைய படையினர்கள், ஹிஸ்பு ஷைத்தான் ஷைத்தான்ட படை வேலை செய்யும். ஒரு இடத்துல பயானும் மதரசாவும் தொடங்கினா ஷைத்தான் எப்படி இருக்கு? உருவானா சுத்தமா அவனுடைய பேரை சுத்தி திருவான் ரோட்டு வழியே என்னடா செய்யலாம், இது எப்படிடா தடுக்கலாம், இது எப்படிடா மூடலாம். அந்த ஷைத்தான் மினல் ஜின்னதி வன்னாஸ், மனிதர்களையும் இருக்கிறார், நமக்கு வர ஜின்களையும் இருக்கிறார். வன்னாஸ் மனித தோற்றத்தை சுத்தி திருவான் ஷைத்தான். எப்படி கெடுக்கலாம்? நாங்க வந்தோம் என்ன, எப்படி முன்னேற்றலாம், அப்படிதானே? எப்படி கெடுக்கலாம்? மதரசா விடப்படாது, பயான விடப்படாது, குர்ஆன விடப்படாது, ஹதீஸ விடப்படாது. பாரிய முயற்சிகள். தாய்மார்களே, சகோதரிகளே, அதை வெல்லும். அங்க வந்து அவங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் சொல்றார், கல்லா சௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون. அங்க வந்தா உங்களுக்கு விளங்கும். كلا لو تعلمون علم اليقين. உறுதியா விளங்கும். அல்லாஹ் சந்தேகம் இல்லை. كلا لو تعلمون علم اليقين. உறுதியாக. தாய்மார்களே, சகோதரிகளே, தௌபா செய்வோம், அல்லாஹ்விடம் அமல்களை செய்வோம், வீட்டை சூழலை உருவாக்குவோம். பெண்களுக்கு பேசணும். எத்தனை குர்ஆன் ஓதுறாங்கம்மா? இந்த நோம்புல ஓதுவோம் குர்ஆனை, சதகாக்களை கொடுப்போம், நோம்பை குடிப்போம். ஊருக்கு நம்ம ஏரியால மதரசா வருது, இது ஹயாத்தாக்குவோம். பேசுங்க. ஒரு பொம்பளை மொத்த பொம்பளையோட உங்களால என்ன செய்யணும்? மதரசாக்கு செய்யுங்க, நிறைச்சு. நீங்க போடுற ₹1 காசு அது இஹ்லாஸோட இருக்கணும்டா, அது எங்களுக்கு போதும். 1 கோடியை விட போதும். ஒரு பொம்பளை புல்லு குடுங்கி கோழி வளர்த்து முட்டை விட்டு அதுல ₹10 சம்பாதிச்சு மதரசாக்கு தாராவா, அது ஆகப்பெரிய பரிசுத்தமான காசு. பிரச்சனை இல்லை. உங்களோட ஏரியாவுக்கு வந்து மதரசா உலமாக்கள் வரப்போறாங்க. அந்த இடத்துல ஒன்றை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, முழு உலகத்திலிருந்தும் தடத்தை தள்ளி மக்கள் வருவாங்க.
செய்யலனா அப்ப நீங்க உதவியா இருக்கிற மதரசா இத சூழாக இருக்க வீடுகள் இந்த பக்கத்துல வீடுகள் ஒரு நாளும் என்னோட கோவிச்சிடப்படா நாங்கள் உங்களோட எவ்வளவு நல்ல விளக்கேலும் நடக்கத்தான் நீங்க முற்றுமுழுத உதவியாக இருக்கும் இங்க பெண்கள் ஓத வருவாங்க ஆண்கள் ஓத வருவாங்க உதவியா இருக்கிறவங்க இருக்கும் உங்களுக்கு விளங்கணும் இது சொர்க்கத்துக்கு எடுத்து செல்ற இடம் இது நான் இதுக்கு என்னால என்ன துஷ்பிரயோகம் செஞ்சிடப்படா அநியாயம் செஞ்சிடப்படா அநியாயத்தை நினைச்சிடப்படா எனக்குத்தான் செய்யலாது செய்யறவங்க செய்யறாங்க நான் அன்னையாவது உதவி செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க தீவுமோட மதரசா இருக்கு தீவுமோட குருநாள் இருக்கு அந்த மதரசா சிஸ்டம் என்னன்னா அந்த மதரசா உருவாக்கினார் ஹலாலுத்தீன் ஹசரத் ஹலாலுத்தீன் அந்த மதரசால 500 வாலி இருக்கு 500 வாலி 200 வாலி 100 வாலி ஒவ்வொரு வீட்டில இருந்து ஒரு ஆள் வருவார் சாப்பாட்டு நேரம் ஒரு வாலி எடுத்து வைத்துவார் மதரசால சமைக்கிறது இல்லை அதற்கு சிஸ்டம் ஒரு வாலியை கொண்டு போய் அந்த வாலிய சோறு கறி எல்லாம் போட்டு மதரசா நடத்துவார் ஒவ்வொரு வீடு எவ்வளவு உதவின்னு பாருங்க இப்ப விடத்தை சுத்தி இருக்கிற 100 ஊடு 100 வாலிய சாப்பாடு அனுப்பினா இடத்துக்கு அனுப்புறாங்க நான் ஒரு விழாவுக்கு போயிருந்த மதரசா விழாவுடைய பயான் அதை விளம்பரப்படுத்துறாரு முழு ஊருக்கு இருந்துச்சு ஊருதான் மதரசா அவசியம் வாலியில வருது மதரசா சமைக்கிறது இல்லை ஒரு வாலி ஒரு சமன்ல போடுவாங்க சாப்பிடுவாங்க முடிச்சோம் என்னென்ன கறி வரும் அவ துவா நடக்கும் சாப்பாடு கொடுத்தீங்க ஒரு துவா பிள்ளைகள் ஒரு குர்ஆன் தமாம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் ஓதுவாங்க உங்களுக்கு துவா செய்வாங்க உங்களோட வாழ்க்கை நல்லா ஊர் திருந்தும் ஊர் பரக்கத்தாகும் இன்ஷா தாய்மார்களே சகோதரிகளே பக்கத்துல உள்ள நீங்க மதரசா ரமதானுக்கு கூட தொடங்கி இன்ஷா அல்லாஹ் முற்றுமுழுதா உதவியா இது உங்களோட மதரசா இதை வகுப்பு செய்த குடும்பம் நீங்க நல்ல உதவியா இருக்கணும் அடிக்கடி வரணும் போகணும் உங்களோட லேடிஸ் பயான் நடந்துட்டே இருக்கும் இந்த ரமதான்ல 10 பயான் நடக்கும் வராத பெண்களை கூட்டிட்டு வாங்க வா போ பயான் எங்கட மதரசா வா வீட்டுல இருக்கிற பெண்களை கூட்டிட்டு வாங்க எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை 3 தட்டு இருக்குது இருக்கட்டும் கேட்கட்டும் அழகா திராத்த கேட்கட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம் இன்ஷா தாய்மார்களே சகோதரிகளே ஆகவே அல்லாஹ் நம் மீது இறக்கப்பட்டதால் இந்த சூழலை உருவாக்கி தந்திருக்கின்றார் அல்லாஹ் சொல்றார் அங்க வாங்க இந்த அமல் எல்லாம் செஞ்சு இதுக்கு உலகத்தில் ஒன்று விளங்காது நீ கபர்ல நரகத்தை பாப்பாய் அல்லாஹ் நரகத்தை பாப்பாய் ஜஹீமை பாப்பாய் லதரவுன்ன லாம் சத்தியமா லதரவுன்னையுடைய நூன் சத்து செய்யப்பட்ட நூன் நிச்சயமா சத்தியமா நீ பாப்பாய் அல்லாஹ் தாய்மார்களே சகோதரிகளே அதை பார்த்துட்டு எங்களுக்கு சந்தோஷம் வரும் அல்லாஹ் இதை பாதுகாத்துட்டானே பயங்கரமான படம் உண்ட தனிய வீட்டுகளுக்கு பார்த்தா எவ்வளவு பயம் வரும் பயங்கரமான படம் பேர் படம் உண்ட வீட்டுகளுக்கு பார்த்தா தூக்கமே போவார் இது வீட்டுக்கள்ல கபூருக்கு நடந்தா இவ்வளவு பயங்கரம் தப்பணும் வேண்டாம் தாய்மார்களே அமல் செய்வோம் ثم لترونها عين اليقين உறுதியா பாப்பீங்க அல்லாஹ் ثم لتسألن يومئذ عن النعيم ஒவ்வொரு இன்பத்தை நீங்க கேள்விகளை கேட்கப்படுவீங்க உங்களுக்கு தந்தது அல்லாஹ் எவ்வளவு நிர்மத்தை தந்திருக்கிறார் தாய்மார்களே கணக்கெடுக்கிறார் وَأَسْبَغَ عَلَيْكُمْ نِعْمَهُ ظَاهِرَةً وَبَاطِنَةً سورة لقمان الله சொல்றார் وَأَسْبَغَ عَلَيْكُمْ نِعْمَهُ
வெளிரங்கமான கை, இது வெளிரங்கமான நிஅமத். உள்ளரங்கமான நிஅமத் ஈரல், மாங்காய், குடல், ஒவ்வொரு கிட்னி, இருதயம், மூளை, இதெல்லாம் மறைஞ்சி இருக்குது. பாத்தினா தெரிஞ்ச நிஅமத், தெரியாத எத்தனை நிஅமத். நோய் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நமக்காக துஆ செய்யும் நண்பர்கள். அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் உனக்கு நான் தந்திருக்கிறேன், இந்த ஒவ்வொன்றையும் பத்தி நான் கேட்கிறேன். தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே எஞ்சியுள்ள வாழ்க்கை மிக பெருமதியானது. ஒவ்வொரு மூச்சும் பெருமதியானது. ஆகிரத்துக்காக வாழுவோம், அல்லாஹ்வுக்காக வாழுவோம், மறுமைக்காக வாழுவோம். அல்லாஹ் துனியாவை ஆகிராவை செய்து தருவார். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பயான் அறிவிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். மிக முக்கியமாக நாங்கள் 3 விடயத்தை 2 பயான்களை விளக்கப்படுத்துகிறோம். முதலாவது, இங்கும் பயான் இருக்குது, ஃபாத்திமாலையும் பயான் இருக்கு. நாளைக்கு ஃபாத்திமால பயான் இருக்கு, செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ். அடுத்த பயான் இங்க வியாழக்கிழமை இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு பயான் முடிய சொல்லிடுவாங்க. வியாழக்கிழமை அடுத்த பயான் நடத்திருக்கு இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு வராத எல்லாரையும் கூட்டிடுவாங்க. பெண்கள் போய் ஒரு கூட்டாளிமார் எல்லாம் கூப்பிடுங்க, வா வா, சும்மா வா, வந்து ஏதாவது படுங்க. சொந்தங்களை கால் பண்ணி கூப்பிடுங்க, பயான் இருக்குது வாங்க. உங்களுக்கு ஏழு வேண்டா, வாகனங்கள் இருந்தா, கணவன் மோட்டார் பைக்ல ஏழு வேண்டா, நாளைக்கு ஃபாத்திமான பயான் இருக்குது. இதே 10:30 இருக்குது, அங்க வாங்க. அங்க ஒரு பயான், இங்க ஒரு பயான். என்ற நோக்கம் முழு ஊரும் வரும். இதை ஒரு விடயம். 2வது விடயம், என்னோட ஃபாத்திமான பெண்களுக்கு எவ்வளவு தெரியும், பெண் பிள்ளைகளை ஓத வைக்கிறோம். உங்களோட பெண் பிள்ளைகள் இருந்தா முழு நேரமோ பகுதி நேரமோ முழு போன்களையும் அங்க கொடுங்க இன்ஷா அல்லாஹ். நாம் அங்குதான் பெண்களுடைய வேலை அங்குதான் செய்வோம். ஆம்பளை பிள்ளைகள் இருந்தா என்னோட வைப்புக்காக இருக்குது, போம கொடுங்க, அதுக்கு இருப்போம். இங்க கூடினா 20க்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்தா எங்களுக்கு யோசிக்கலாம் இங்க ஒன்று செய்யறத பத்தி இன்ஷா அல்லாஹ். 2வது 3வது விடயம், உங்களால ஏழுமான உதவிகள், அது துஆவாக இருந்தாலும் சரி, நீங்க துஆல சேர்க்கணும். யா அல்லாஹ், என்னோட ரப்பானியா இந்த ஃபாத்திமாவை அல்லாஹ் வள, இது இஹ்லாஸோட வளர்த்துட்டா உங்களால் ஏழுமான உதவிகள், பண உதவிகள், வகுப்புகள் இங்கும் செய்யலாம். வேணும்னு உங்களுக்கு தெரியும், ஒரு மாபல் 840 ரூபாய், ஒரு மாபல்ல காசு கொடுக்கலாம். 500 ரூபாய் 2 மாபல், 1000 ரூபாய் 4 மாபல். அந்த 4 மாபல்ல தொழுற காலமெல்லாம் ஒரு நன்மை கிடைக்கும். 1000 ரூபாய் போட்டீங்க, 4 மாபல், ஒரு ஆள் தொழுற பொங்கட மறக்கிறார். இதே போல ஃபாத்திமாவை வேல் நடக்குது. எல்லா சேவைகளையும் இன்ஷா அல்லாஹ் நாம செய்து முடிப்போம். இந்த 3 கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஞாபகத்தோடு இருந்து இந்த ரமதான் பூர்த்தியாக நல்லவர் செய்து குர்ஆன் ஓதி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. اللهم صل على محمد وبارك على محمد. تلك الرحمن يا الله، நீ மகசானவன் யா அல்லாஹ், நீ உயர்ந்தவன் யா அல்லாஹ், உனது வல்லமை உயர்ந்தது யா அல்லாஹ். 7 கடல்களை வழியாக ஆக்கி உலகத்தில் இருக்கும் மரங்களை எல்லாம் தேனையாக மாற்றினாலும் உன்னை பற்றி எழுதி முடிக்க முடியாது யா அல்லாஹ். அந்த அளவு உயர்ந்தவன் யா அல்லாஹ், உனது வல்லமை உயர்ந்தது யா அல்லாஹ், உனது குதிரத் உயர்ந்தது யா அல்லாஹ்.
கடல் தண்ணீரால் எழுதி முடிக்க முடியாத உயர்ந்தவன் யா அல்லாஹ். லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக் அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸி. யா அல்லாஹ், எங்களால் உன்னை புகழ்ந்து முடிக்க முடியாது யா அல்லாஹ். நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்தாயோ அவ்வாறுதான் நீ யா அல்லாஹ். அனைத்தை நீ அறிந்தவன் யா அல்லாஹ். உள்ளங்களை அறிந்த ரஹ்மானே, எங்களுடைய உள்ளங்களுக்கு இஹ்லாஸை நசீபாக் யா அல்லாஹ். கபூலியத்தை தா யா அல்லாஹ். உன்னை அடைவதற்காக செய்கிறோம் யா அல்லாஹ். எந்த மாற்றத்தையும் ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். நமது கஷ்டங்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். முயற்சிகளை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். வசித்திருக்கிறோம் உனக்காக யா அல்லாஹ். சாதித்திருக்கிறோம் உனக்காக யா அல்லாஹ். செலவழிக்கிறோம் உனக்காக யா அல்லாஹ். வகுப்புகள் செய்கிறோம் உன்னை அடைய யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களை சீரேவியராக வாழவை யா அல்லாஹ். எங்களை கஷ்டப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். மூதேவிகள் கூட்டத்தில் சேர்த்து விடாதே ரஹ்மானே. நல்லடியார்களோடு வாழவை யா அல்லாஹ். சொர்க்கத்தில் நல்லடியார்களோடு வாழ வேண்டும் யா அல்லாஹ். பாவிகளோடு வாழ வைத்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் யாரையும் மூதேவிகளாகவோ நரகவாதிகளாகவோ ஆக்கி விடாதே யா அல்லாஹ். ரஹ்மானே, கபருடைய சிந்தனை இல்லாமல் வாழ்கிறோம் யா அல்லாஹ். ஆகிரத்துடைய சிந்தனை இல்லாமல் வாழ்கிறோம் ரஹ்மானே. உள்ளங்களில் தௌபாவுடைய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். இதற்கு பிறகு இந்த ஹராத்தை செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். விபச்சாரம் செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். வட்டி எடுக்க மாட்டோம் யா அல்லாஹ். தொழுகையை விட மாட்டோம் யா அல்லாஹ். அனைத்தையும் நீ அறிந்தவர் யா அல்லாஹ். ஒரு நாள் தவறுகளை தனியாக தூக்க வேண்டும் யா அல்லாஹ். அதை பயன்படுகிறோம் யா அல்லாஹ். ரஹ்மானே, அனைத்துக்கும் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். இதற்கு பிறகு ஒரு தொழுகையை கூட விட மாட்டோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உனது குர்ஆனை ஓதுவோம் யா அல்லாஹ். எங்களது பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக மாற்றுவோம் யா அல்லாஹ். ரஹ்மானே, இந்த ரமதானினுடன் வாக்கு தருகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரஹ்மானே, எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய முழு ரிஸ்கையும் கஷ்டமில்லாமல் தருவாயாக. யாரிடத்திலும் கடன்பட வைத்திடாதே யா அல்லாஹ். கடனாளிகளாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். கடனாளிகள் சொர்க்கம் கொடைய முடியாது யா அல்லாஹ். ரஹ்மானே, துன்யாவை லேசாக்கி யா அல்லாஹ். யாரும் கைவிட்டு வச்சிடாதே யா அல்லாஹ். ஆகிரத்துக்காக கஷ்டப்படவே யா அல்லாஹ். ஆகிரத்துக்காக கஷ்டப்படவே யா அல்லாஹ். துன்யாவை பற்றியுள்ள கவலையை உள்ளத்திலிருந்து எடுத்து விடியா அல்லாஹ். துன்யா எங்களை ஏமாற்றி விடக் கூடாதே யா அல்லாஹ். துன்யாவை சர்வ சாதாரணமாக கருத தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நம் அனைவர்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். இந்த இடத்தை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த இடத்தை வகுப் செய்த இஸ்ஹாக் அவருடைய குடும்பத்துக்கு ரஹ்மத் செய்ய அல்லாஹ். விதவையாக பிள்ளைகள் அனாதையாக இருக்கிறது யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். உனது உதவி இறக்கிய அல்லாஹ். நல்ல வாழ்க்கையை கூடிய அல்லாஹ். அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் ரஹ்மத் செய்ய அல்லாஹ். இந்த மாபல் வாங்கி தர இருக்கும் எங்களுடைய முழு வேலையை பாராட்டிருக்கும் அனைவர்களுக்கு ரஹ்மத் செய்ய அல்லாஹ். இந்த வேலைகளை கண்காணிக்கக்கூடியவர்கள், இதை செய்து தரக்கூடியவர்கள் அனைவர்களுக்கு ரஹ்மத் செய்ய அல்லாஹ். உனது பரக்கத்தை இறக்கிய அல்லாஹ். முழு வேலைகளை விட்டு மதரசா வேலை இறக்கியிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய பரம்பரையை கபூல் செய்ய அல்லாஹ். அவருடைய பரம்பரைகளை ஆலிம்களாக, ஹாஃபிதுகளாக, தாஇகளாக, சொர்க்கவாதிகளின் குடும்பமாக ஆக்கிய அல்லாஹ். உனக்காக இறங்கியிருக்கிறார்கள் யா அல்லாஹ். தூங்கும் நேரம் பார்க்காமல் யா அல்லாஹ், குடும்பத்தோடு இருக்கும் நேரம் பார்க்காமல் உன்னுடைய வேலையை செய்கிறார்கள் யா அல்லாஹ். ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். இந்தியாவெல்லாம் ஃபாத்திமாவுக்கு, உபயுல்லாவுக்கு நல்ல நல்ல வகுப்புகள் செய்தார்களோ, நேற்று எங்களுக்கு வகுப்பு செய்த அந்த பெண்ணை கபூல் செய்ய அல்லாஹ். நேற்று எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருவரையும் கபூல் செய்ய அல்லாஹ். துன்யாவை சீராக்கிய அல்லாஹ். ஆகிரத்தை சீராக்கிய அல்லாஹ். எந்த குறைவையும் கொடுக்காதே அல்லாஹ். நிறைவை கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களிடம் ஓதக்கூடிய, இங்கு ஓத வரக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் கபூல் செய்ய அல்லாஹ். நம்முடைய ஓதை வெளியாகிய அனைவர்களையும் சீரேவிகளாக ஆக்கிய அல்லாஹ். முழு உலகமும் சென்று இஸ்லாமிய தாவத்தை ஏற்றி வைக்கும் இஹ்லாஸுடைய தாயிகளாக ஆக்கிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே,
சேவை செய்ய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். கொடிய நோய்களை விட்டு பாதுகாரியா அல்லாஹ். சூனியத்தை விட்டு பாதுகாரியா அல்லாஹ். பொறாமை விட்டு பாதுகாரியா அல்லாஹ். அமல்கள் செய்யும் ஆசையை தாயா அல்லாஹ். ரப்பே கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஆக்கி வையா அல்லாஹ். கபரில் சீதேவிகளாக ஆக்கியா அல்லாஹ். உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக ரஹ்மானே. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. إن شاء الله அடுத்த பயான் வியாழக்கிழமை 10:30 இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஃபாத்திமா பயான். ரெண்டாவது வந்தவங்க ஆம்பளை பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் 2 ஃபார்ம் அடிச்சு கொடுக்கலாம். பெண் பிள்ளைகள் முழு நேரமும் மௌலவியா ஆஃபீஸாக போகலாம். ஃபாத்திமா இருக்குது. ஆம்பளை பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் உபயோகமாக இருக்குது. ஒவ்வொரு பிள்ளையாவது இன்ஷா அல்லாஹ் ஒரு வீட்டில் பாருங்க. அடுத்தது 3வது அறிவித்தல மதரசாவுடைய வேலையை